ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎம்எல் நியூஸ். இனி நம்ம வீடியோல இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாலிவுட் தரமான மூவி. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல். But today was different. அந்த ஸ்கூலில் சின்ன பசங்களாக இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு கிளாஸில் ஒரு 17 பேர் காணாமல் போயிடுவாங்க திடீர்னு. Mrs. Gandy's room was totally empty. And you know why? எங்கடா இவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காணாமல் போனதுக்கான ஒரு அடையாளமே கூட இருக்காது. And they never came back. என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் அந்த டீச்சரை டார்கெட் பண்றாங்க. இதுதான் ஏதோ பண்ணிருக்குது, இந்த பசங்களெல்லாம் ஏதோ பண்ணிருக்குது. Why just her classroom? Why only hers? சரி, எங்க தான் அந்த 17 பசங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ தேடுவாங்க, என்னென்னமோ போனாங்க, கண்டே பிடிக்க முடியாது. I think it's best if you keep some distance from this place. ஆனா அந்த கிளாஸ்ல ஒரே ஒருத்தன் மட்டும் இருப்பான். 17 பேரை தவிர ஒருத்தன் மட்டும் அந்த கிளாஸ்க்குள்ளே இருப்பான். இவன் மட்டும் இருக்கிறான், இவன் மட்டும் மிஸ் ஆகிட்டான், மற்ற பேர்லாம் எங்கே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடை தேட ஆரம்பிப்பான். அப்புறம் போலீஸ்கான ஒரு பக்கம் தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி இப்படின்னு போகிற மாதிரி போகும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இது ஒரு படம், இது ஒரு கன்றாவி, இது வரை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும். சத்தியமாக தோணும். ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், தோணும் இந்த படத்தை பார்க்கவே வேணாம்பா, நம்ம போயிடலாம்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த 30 நிமிஷம் கழித்து ஒருத்தரோட பேரை ரிவீல் பண்ணுவாங்க. ரிவீல் ஆக அப்போ இந்த படத்தோட பர்ஸ்பெக்டிவே மாறிடும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த பர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க. அது மாதிரி நமக்கு தெரியும். அது பார்க்கவே சும்மா பயங்கரமாக இருக்கும். என்னடா இவன் இப்படி கொண்டு வந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா போக டேய் என்ன படட்டா இது, நம்ம வேற ஏதோ ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த படம் வேற ஒன்று கொடுக்கும். அப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். I've never seen anything like that. அந்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற ஸ்க்ரீன் பிளேவே படம் வேற மாதிரி இருக்கும். படத்தில் வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம், கண்ணை மூடுற மாதிரி சீன்ஸ்லாம், அதெல்லாம் பயங்கரமாகவே இருக்கும். In my life. ஆனால் ஒன்று படம் இங்கிலீஷ் தான், தமிழெல்லாம் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு இருக்கும்ல, எப்போவுமே அரைச்ச மாவு பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு புது பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான படம் தான் இது. நல்லாயிருக்கும் பாருங்கள். வெப்பன்ஸு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் இருக்குது. இதுலேயும் பார்த்தேன், அது மதிச்சு பக்கத்தில் ஃபோட்டோ போடுறேன். எந்த பிளாட்ஃபார்ம்ன்றதும் சேர்த்து போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு இதே மாதிரி கொடூரமான படத்தில் போய் பார்ப்போம். பட்டா Watching?